நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும், அவ்வளவுதான். இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம், ஏன்னா அவர் சீமான் தனியா நிப்பாரு. மற்ற அது நிச்சயம் போக மாட்டோம். உங்க ஆசை இருக்கா திமுகவில் போறதால? இன்னும் புதிய கூட்டணி எல்லாம் உருவாகுது சார். இன்னொன்னு அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி அரசியல்ல எதுவும் நடக்கும், அதான் வச்சுங்க. ஆமா, அதான் சொல்றேன். அதான் எதுவும் நடக்கலாம்ல. எங்களுக்கு கூட்டணி ஆப்ஷன், எங்களுக்கு ஓபன், டோர்ஸ் ஆர் ஓபன். என்ன இது ஒன்னும் ஒரே கொள்கை தான் ஒரே கட்சியா இல்ல. எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான், அது உண்மை. ஆனா அங்க உள்ளவர்கள், எங்க அம்மாவுடைய கட்சியில உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தா நாங்க போவோம், அவ்வளவுதான். இது கண்டிஷன்லாம் இல்ல. எங்க நாங்க எப்படி வர முடியுங்கிறது தான். தெரியலன்னா அது இட்ஸ் அப் டு தம். விஜய் கூட்டணிக்கு போறதாக இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அமமுக போன்ற கட்சிகள் பின்னடைவா இருக்கு. அவரு தானே தலைமை இருப்பாரு. இல்லங்க, நீங்க சொல்றீங்களா நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் கூட போட என்ன சார் நீங்க? சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? நீங்க சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்க பத்திரிகையில போடுறதுக்காக நீங்க பேசாதீங்க. நீங்க கேட்கறதுனால அது சரியான கேள்வி கிடையாது. ஒரு இன்னொருத்தரையா அப்படி அவமதிக்கிறீங்க? ஆமா, இல்ல இல்ல இல்ல, அது என்ன சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்குவாங்க, அவர் ஒரு கட்சி நடத்துறாருல. எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதுல போலாமே. இதெல்லாம் அது தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அவன் அப்படிதான் பேசுறேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏத்துக்கிறீங்களான்னு? ஏன் அவர் திண்ட தகாதவரா? அப்புறம் என்ன? இல்ல இல்ல சார், சார் இல்ல இல்ல சார், அரசியல்ல புரட்சி தலைவர் அந்த இயக்கத்துல இருந்து வந்தப்ப அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க. கரெக்டா? அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை எல்லாம், நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி அது அனுபவம்ங்கிறத தாண்டி அரசியல்ல இதுக்கெல்லாம் குவாலிபிகேஷன், நீங்க இதுல சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்க செய்வோம், அதுதானே தவிர நீங்க அவரு என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பீங்க? நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பிட்டோம், யாரையும் குறைச்சி பேசிட்டோம்? இந்த கூட சொன்ன நண்பர் சீமான் சில கருத்துல வேறுபறப்ப எடுத்து பேசுவாரே தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னாங்க. அவர் கூட்டணிக்கு வரமாட்டார், தனியா நிற்பேன்னு சொன்னாரு. அதனால அவரோட போக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். கரெக்டு தான். நான் ஒன்னும் மறைச்சு பேசல. கூட்டணி என்பது தேர்தலுக்காக மாத்திரம்தான், வெற்றியை நோக்கி தான், யார் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். அதனால நீங்களா போட்டு உருட்டிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன். வேற எதுவும் கேட்கறதா கேளுங்க. பட் நீங்க கேட்கிற கேள்வி சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே அது? அப்புறம் நீங்க சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும்? கரெக்டா? நீங்க யதார்த்தத்தை பேசுறா. நான் ஒன்னும் ஏதோ கோபதாபத்துல எல்லாம் பேசல. எங்களால் முடியாத எங்களை செய்ய சொல்லாதீங்கன்னு சொல்றேன். செய்ய முடியாது. நிதானமா பேசுறீங்க. இப்ப இந்த செங்கோட்டையன் கொடுத்த கெடு என்ன நடக்கும்? உங்க அனுபவம் இத மாதிரிலாம் நான் எனக்கு இதெல்லாம் போர்காஸ்ட் எல்லாம் சொல்ல தெரியாது. நான் பிரதீப் ஜான் கிடையாது. இப்பயும் நிதானமா சொல்றேன். அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் முயற்சி நல்ல முயற்சி. ஒரு சீனியர் லீடர், 72ல இருந்து இயக்கத்துல உள்ளவர், 77ல இருந்து புரட்சி தலைவர் காலத்துல தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவர். 87ல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அண்ணன் முத்துசாமி மந்திரியாக இருந்த பொழுது கூட இவரோடு தான் அந்த 11 எம்எல்ஏல, அப்ப இருந்த தொகுதியில 7 எம்எல்ஏகள் இவரோடு வந்தாங்க. தொடர்ந்து அம்மா கூட இருந்தாரு. எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தவர். அதனால ஒரு மூத்த நிர்வாகி, இருக்க ஆக்டிவா இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி. அவர் முயற்சிங்கிறது நல்ல முயற்சி என்று நான் நம்புகிறேன். அது வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அம்மாவின் தொண்டர்களாகிய நாங்கள் உறுதியாக இருப்போம். உங்களுடைய புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஹேசியம்லாம் தெரியாது. தெரியாதவெல்லாம் சொல்லக்கூடாது.
சார், இத்தனை குழப்பங்களின் காரணமாக 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கிறது சொல்றாங்க. அது சாத்தியம் தானே? அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. மக்கள், நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இல்ல மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவங்கதான் ஆட்சி வைக்க முடியும். அதான் உண்மை. ஆனால் அம்மாவின் ஆட்சி வரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சாதான் முடியுமே தவிர யாரோ சரி செய்து விடுவார்கள் யாரும் மலகப்படுத்திட்டு யோசிச்சுட்டு இருந்தா அது அவங்களுக்கு கஷ்டம்தான். கரெக்டா? இப்ப முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அம்மா கட்சியில உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் இருக்காரு. அவர்கள் கையில தான் இப்ப பந்து இருக்கு. அவங்க தான் முடிவெடுக்கணும். நாளைக்கு எங்களை இன்றைக்கு குறை சொல்லக்கூடாது. 21 தேர்தலில் நாங்க உங்களுக்காக காத்திருந்தோம். நீங்க வேற கனவுல இருந்தீங்க. இப்பொழுது சொல்றோம் 24ல நீங்க என்ன தவறு செய்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், நாங்கள் அல்ல. ஏன்னா நாங்க 17ல நாங்கள் அநியாயமாக வெளியேற்றப்பட்ட போது அமைதி காத்த அந்த தொண்டர்கள் இப்பொழுதும் அமைதி காத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல.